நானறிந்த ஆரோக்கியத்தில் உங்களுடன் இணைவது லதா ராணி. நிறைய பேர் கிளாஸ்க்கு வரவங்க எல்லாம் கேட்குற கேள்வி இந்த நோட்டீஸ் இருக்கிற கேள்வி தான். நோட்டீஸ் இருக்கிற அந்த நம்ம சரியாகும் சொன்ன ஒரு இது. இந்த நம்ம பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது புற அழகை காட்டிலும் அக அழகுடன் வாழலாம். அக அழகுடன் வாழலாம் அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு 2 வகையான பதில்கள் நம்ம சொல்லலாம். ஒன்று, புற அழகுங்கிறது நம்ம பார்க்கிற வெளி உடம்பினுடைய அழகு. இந்த அழகை காட்டிலும் தான் அக அழகுடன் வாழலாம்னு சொல்லியிருக்கோம். அப்போ அக அழகுன்னா என்னன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆன்சர் சொல்லிடலாம். நம்மளுடைய உள் உறுப்புகள் எல்லாமே இப்போ எப்படி நம்ம வெளி உறுப்புகளை கழுவி சுத்தம் பண்ணி பாதுகாப்பாக வச்சுக்கிறோமோ, அதே மாதிரி உள் உறுப்புகளை நம்ம செய்கிற மூச்சு பயிற்சி, முத்ரா, யோகா, எக்ஸசைஸ், சரியான நல்ல ஒரு உணவு, அது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சுத்தமாக வச்சுக்கலாம். இதுதான் புற அழகு. நம்ம வெளி உடம்பு அழகாக இருக்கிறத காட்டிலும் உள் உறுப்புகளை எல்லாம் நம்ம எல்லா பயிற்சியும் செஞ்சு சுத்தமாக அழகாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரெசர்வேட்டிவ்ஸ் கலக்காத என்னுடைய பவுடர்ஸ் இது எல்லாம் நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய உள் உறுப்புகள் தன்னுடைய தினந்தோறும் உண்டான கழிவுகளில் எல்லாத்தையும் அகற்றி புதிய செல்களை தினமும் உருவாக்கும் போது நம்ம உடம்பு உள் உறுப்புகள் நல்லா அழகுடன் இருக்கும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது, உடல் மூலமாக பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த இதாக சொல்லலாம். அடுத்தது, நம்மளுடைய சிந்திக்கும் திறன். அந்த சிந்திக்கும் திறன் மூலமாக நம்ம செயல்படுற திறன், சிந்திக்கும் திறன் புறம்னு சொல்லலாம், செயல்படுற திறன் அகம்னு சொல்லலாம். அந்த செயல்படுற திறன் எப்படி நமக்கு இருக்கும்னா, நீங்கள் எந்த மாதிரியான இந்த பயிற்சியெல்லாம் ஒரு 6 மாதம் கற்றுக்கிட்டு நீங்கள் எந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான இடத்துக்கு இல்லை கஷ்டமான சூழ்நிலைக்கு நீங்கள் போகும்போதுமே அந்த இடத்துல இந்த பயிற்சியை கற்றுக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, நமக்கு மட்டும்தான் ஒரு பாசிட்டிவ் ஒரு வேர்ட்ஸ் கிடைக்கும். பாசிட்டிவாக நம்மளால் யோசிக்க முடியும். இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக எங்கிட்ட கேட்குறவங்களுக்கு எல்லாமே அந்தந்த சமயத்தில் என்னுடைய வாழ்வில் அந்த மாதிரி நான் எந்த இடத்துல செயல்பட்டேன் அப்படிங்கிறதுக்கு அப்பப்போ கிடைக்கிற நடந்துட்டு இருக்கிற விஷயத்த நான் சொல்லுவேன். இப்போ அட்பர்சன் நடந்ததை சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்து போர்ஷனில் எங்கள் பக்கத்து போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசு குழந்தை இருக்கா. அவள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது எங்களுடைய தையல் மிஷினை நாங்கள் ரெடி பண்ணி கொண்டு வெளியில் வச்சுருந்தோம். ஆக்சுவலி தையல் மிஷின் இருக்கிற இடம் தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இடம். ஸோ அந்த தையல் மிஷினுக்கு உள்ளுக்குள்ளே வைக்கிறதுக்கு உண்டான இடத்த நமக்கு ரெடி பண்ணிவிட்டு, இங்கே வச்சா நம்ம பேச முடியாதுங்கிறதுக்காக ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் கொண்டு உள்ளே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஒரு 1500 கொடுத்து ரெடி பண்ணி, ஏன்னா என்னுடைய ப்ளவுஸ் பூராமே வெளியில் கொடுத்தா ஒரு ப்ளவுஸ்க்கு 40 ரூபா. சரி, நம்மளே தையல் மிஷின் நம்ம வீட்லேயே இருக்குது, நம்மளே ரெடி பண்ணி நம்மளே டக்கு பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தையல் மிஷினை ரெடி பண்ணி வச்சுட்டு இங்கே இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு கொண்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 மணி நேரம் நாங்கள் அந்த ஒரு 2-3 மணி நேரம் டைம் எடுத்திருந்தோம். அந்த சமயத்தில் பக்கத்து வீட்டு குழந்தை அந்த இன்னொரு குழந்தையெல்லாம் அங்கே விளையாடிட்டு இருந்தாங்க. மிஷினை ரெடி பண்ணிவிட்டு சரி பார்க்கலாம் அப்படி எடுத்து உள்ளே வைக்கலாங்கும் போது பார்த்துட்டிங்கன்னா அந்த தையல் ஊசி போடக்கூடிய அந்த ஊசி உடஞ்சி அந்த நாபு, அந்த ஊசி போடுற நாபு எல்லாமே உடஞ்சிருந்தது. அப்போது நம்ம அந்த குழந்தையில போய் எப்படி நம்ம யாரும் உடைக்க மாட்டாங்க, அங்கே அந்த குழந்தைய தான் இருக்கிறாங்க, நம்ம எப்படி போய் கேட்குறது சடனாக அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்காம விட்டுட்டேன். அப்போது அன்னைக்கு அந்த ஈவினிங் அந்த பாப்பாவே அத்தை இது நான் தான் உடைச்சேன் அப்படின்னு அவன் சொன்னோன்னே, எனக்கு நீ தான் உடைச்சிட்டியா, ஏன் சாமியை உடைச்ச அப்படின்னு கேட்டுட்டு அவங்க அம்மா அப்போ இல்லை, அந்த பாட்டியை கூப்பிட்டு இந்த பாருங்க பாப்பா இந்த மாதிரி உடைச்சிட்டா, சரி அவள் என்னோட புள்ள மாதிரி உடைச்சா பரவாயில்ல, இதே வேறு எங்காவது போய் அப்படி செஞ்சானா ஒத்துக்குவாங்களா, ஏன்னா 1500 கொடுத்து இப்போ தான் நம்ம ரெடி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் அப்படியே விட்டுட்டேன். சரி அங்கேயே வச்சுட்ட, மறுபடியும் நம்ம சரி பண்ணுற மறுபடியும் கொடுத்து அனுப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு. அப்போ அடுத்த நாள் காலையில் அவங்க அம்மாட்ட நான் போய் சொல்லும்போது அவங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா அடிக்கிறதுக்கு போனாங்க. அப்போ நான் சொன்னேன், அடிக்காதீங்க, இப்போ அந்த குழந்தை எங்கிட்ட தானாக நானே போய் கேட்கல, தானாக தான் அது ஒத்துக்குச்சு. அப்போது அந்த குழந்தைகிட்ட தான் செய்யக்கூடிய தவறை தானே முன் ஒத்துக்கக்கூடிய ஒரு குணம் இருக்கு இல்லையா,
அந்த குணத்தை தான் நம்ம பார்க்கணுமே தவிர்த்து எந்த குழந்தையும் இந்த வயசுல தான் செஞ்ச தவிர தானே வந்து ஒத்துக்கிறாங்க. அப்போ உங்க குழந்தைகிட்ட அந்த குணம் இருக்கு, அந்த குணத்தை பாராட்டுங்க. என்னோட 1500 போனா பரவாயில்ல, அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இந்த சமயத்துல அந்த குழந்தை உண்மையை சொல்லிதான் எனக்கு இல்லை, எனக்கு யாரும் நான் கண்ணுல பார்க்கல. இந்த சமயத்துல நீங்க அந்த குழந்தைய பிடிச்சி அடிச்சீங்க அப்படின்னா அந்த குழந்தையினுடைய மனசுக்குள்ள என்ன ஆகும், ஓ நம்ம தவறு செஞ்சதை நம்மளா போய் சொன்னதுனால தானே நமக்கு இன்னைக்கு நம்ம அம்மா அடிக்கிறாங்க, அப்ப நம்ம எந்த தவறு செஞ்சாலும் இனிப்போல் நம்மளா ஒத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் செய்யற தவறை எல்லாமே அந்த குழந்தை வெளிப்படுத்திக்காம தனக்குள்ளேயே வச்சு இன்னும் தவறுகள் அதிகமா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ குழந்தையை திட்டாதீங்க, அடிக்காதீங்க. போனா போட்டு ஒரு 1500 போனா போகட்டும். ஆனா இந்த குழந்தையினுடைய நல்ல குணத்தை நீங்க பாராட்டுங்க. பாராட்டிட்டு இனிமேல் இந்த மாதிரி தவறு செய்யாதேன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இதையே போய் வேற 2 பேர்த்துக்கிட்ட நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்டா, இந்த 1500 எடுத்துக்கு வைங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் வேற மாதிரி இன்னும் 2-3 பேர்த்துக்கிட்ட இதெல்லாம் நான் போய் கேட்டதுக்கு நாங்கள் சண்டைக்கே போயிருப்போங்க. அது எப்படிங்க தையல் மிஸ் அந்த பொண்ணு ரெடி அந்த மாதிரி மறுபடியும் ரிப்பேர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு எல்லாம் எல்லாரும் சொல்றாங்க. இதுவே நான் இந்த பயிற்சிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த 6 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் இருந்திருந்தேன்னா அந்த பிள்ளை எனக்கு பிடிக்கும். ஆனாலும் நான் வேற மாதிரி எப்படி பிஹேவ் பண்ணியிருப்பேன்னா, ஒரு சின்னதா 2 அடியாவது அடிச்சிருப்பேன், சின்னதா ஒரு திட்டாவது திட்டிருப்பேன், ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேன். ஆனா எனக்குள்ள எந்த ஒரு அந்த குழந்தை மேல உண்டான எந்த ஒரு கோபமோ எதுவுமே வராம அந்த குழந்தை தன்னுடைய தவறை ஒத்துக்குச்சு இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய நான் பாராட்டினேன். அதுல இருந்து அந்த குழந்தை இன்னும் என் மேல ரொம்ப அன்பாயிருச்சு. அந்த மாதிரி நம்ம எவ்வளவு ஒரு கடுமையான சூழ்நிலையை சந்திக்கும் போதும் கூட அந்த சூழ்நிலையில ஒரு பாசிட்டிவிட்டியை கண்டுபிடிச்சு அந்த பாசிட்டிவிட்டியை நம்ம பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம மனசு வந்துடும். அதுதான் 2வது புற அழகு. அக அழகு அதாவது நம்மளுடைய உடலாலும் நம்ம அழகா வாழலாம், நம்மளுடைய எண்ணங்களினாலும் நம்ம அழகா வாழலாம். நம்மளுடைய எண்ணத்தை அழகு மெருகேற்றி தரக்கூடியது தான் இந்த பயிற்சி அப்படிங்கிறதுக்கு உண்டானதா அர்த்தம். ஸோ இந்த விளக்கம் பிடிச்சிருக்கிறவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை எனக்கு இன்னும் விளக்கம் வேணும் அப்படிங்கிறவங்களும் நீங்கள் கீழே கருத்துக்கள் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.